அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கட்சியினர் யாரிடமும் ஆலோசிக்காமல் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்கீடு செய்துள்ளதாக சொந்த கட்சியினர் மட்டுமின்றி கூட்டணி கட்சியினரும் அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பின் புதிய வாக்காளர்களை சேர்க்கும் பணிகள் ஆன்லைன் வாயிலாகவும் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் வாயிலாகவும் நடந்து வந்தது. இதற்கான கால அவகாசம் நேற்றுடன் முடிந்தது. இதையடுத்து வாக்காளர் பட்டியலுடன் இணைப்பு பட்டியலை வரும் 30ஆம் தேதிக்குள் வெளியிட தேர்தல் கமிஷன் திட்டமிட்டுள்ளது. பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா கொடியேற்றத்துடன் நேற்று துவங்கியது. ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு பங்குனி உத்திர தேரோட்டம் நடைபெற உள்ளது. விழாவை முன்னிட்டு மார்ச் 31, ஏப்ரல் 1, ஏப்ரல் 2 ஆகிய தேதிகளில் முருகன் கோயிலில் அனைத்து தரிசன வழிகளிலும் கட்டணமில்லாமல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர். ரஷ்யாவிலிருந்து 1 லட்சம் டன் கச்சா எண்ணெயுடன் 3வது கப்பல் நேற்று சென்னை துறைமுகம் வந்தது. இதற்கிடையே 3வது கப்பலில் நேற்று 1 லட்சம் டன் கச்சா எண்ணெய் தவிர மற்றொரு கப்பலும் நாளை சென்னைக்கு வர உள்ளது. சென்னை துறைமுகத்திலிருந்து கச்சா எண்ணெய் விநியோகத்தில் எந்த தட்டுப்பாடும் ஏற்படவில்லை என சென்னை துறைமுக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை திருச்சி நாகர்கோவில் திருவனந்தபுரம், சென்னை சேலம் கோவை எர்ணாகுளம் ஆகிய 2 வழித்தடங்களில் புல்லட் ரயில் திட்டத்திற்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ரயில்வே வாரியத்திடம் தமிழக அரசு அனுமதி கேட்டுள்ளது. எல்பிஜிக்கான கட்டணம், கேஸ் கூடுதல் கட்டணம் போன்றவற்றை உணவு பில்லில் வசூலிக்கக்கூடாது என ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களுக்கு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. எல்பிஜி கட்டணம், கேஸ் கூடுதல் கட்டணம் என்பது போன்ற கட்டணங்களை உணவு பில்லில் ஹோட்டல்கள், உணவகங்கள் வசூலிக்கக்கூடாது. இவ்வாறு வசூலிப்பது நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 படி நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பேங்கினுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வைத்திருப்பவர்கள் செய்ய வேண்டிய 5 முக்கியமான விஷயங்கள். உங்களிடம் அதிக ரிவார்டு புள்ளிகள் இருந்தால் இன்னும் 4 தினங்களுக்குள், அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு முன்பே பணமாகவோ அல்லது வவுச்சராகவோ மாற்றிக்கொள்ளுங்கள். இனி ஒருபோதும் ரிவார்டு புள்ளிகளை நீண்ட காலம் சேர்த்து வைக்காதீர்கள். உங்களது கார்டு தரும் ரிவார்டு பாயிண்ட்டுகள் நீங்கள் செலுத்தும் ஆண்டு கட்டணத்தை விட அதிகமாக இருக்கிறதா என்று பாருங்கள். ஒரே கார்டை நம்பியிருக்காமல் ஆன்லைன் ஷாப்பிற்கு ஒன்று, எரிபொருள் நிரப்ப ஒன்று என பிரித்து பயன்படுத்துங்கள். நீங்கள் வைத்திருக்கும் கார்டுகளில் சலுகைகள் குறைக்கப்பட்டாலோ, கார்டு பலன் தராது என்றாலோ அதை உடனடியாக ரத்து செய்யுங்கள். இந்தியா, சீனா, ரஷ்யா, பாகிஸ்தான், ஈராக், பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களை கடத்துவதற்கு ஈரான் அனுமதி அளித்துள்ளது. நேற்றைய விலை: தங்கம் 1 கிராம் 13,350, வெள்ளி 1 கிராம் 260. தாக்குதல் அதிகரித்தால் செங்கடலில் உள்ள பாபல் மண்டப் ஜலசந்தியை மூடிவிடுவோம் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது.